தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் கூறுகிறார்கள், தொடர்ந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு போனதுக்கு பிறகு கடந்த காலங்களிலும் இப்பயும் கூறுகிறார், இது முஸ்லிம்களின் தாயகம், இது முஸ்லிம்களின் தாயகம் என்று கூறுகிறார். நாங்கள் கேட்கின்றோம், முஸ்லிம்களின் தாயகம் என்றால் முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் இனம் இங்கே வாழ்கிறதா? முஸ்லிம் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் தமிழ் பேசும் சமூகம், நீங்கள் பேசுகின்ற லாங்குவேஜ், நீங்க பேசுகின்ற மொழி தமிழ். அப்படி என்றால் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிருக்கிறீர்கள். நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். சிங்களவர்கள் பௌத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். அது அவர்களுடைய கடமை, அது அவருடைய உரிமை. கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் கூறுகிறார், கிழக்கு மாகாணம் முஸ்லிம்கள் தாயகம் என்று. மத ரீதியான ஒரு தாயகத்தை அவர் உருவாக்க முயற்சிக்கிறாரா? அப்படி என்றால் குட்டி பாகிஸ்தானை போல உருவாக்க விரும்புகிறாரா? கடைசி வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். கடைசி வரைக்கும் ஒரு குட்டி பாகிஸ்தானாக கிழக்கு மாகாணத்தை வருவதற்கு நாங்கள் விட மாட்டோம். இது தமிழ் மக்கள், மூவின மக்கள், முஸ்லிம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்து மக்கள் வாழ்கின்ற ஒரு சமத்துவமான ஒரு மாகாணம். ஆகவே இங்கே மத ரீதியாக ஒரு மாகாணத்தை பிரிக்க முடியாது என்பதை மிக வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம்.